வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஜூலை 13. தலைப்பு: அறிவு நிலையில் வேறுபாடுகள். 1. உடலறிவு. மனிதனின் அறிவின் தரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். பசி, தாகம், பாலுணர்ச்சி வேகம் ஆகியவற்றை சமன் செய்து கொள்ளுதல் மட்டும்தான் வாழ்க்கை என்ற அளவில் சில பேருக்கு அறிவு நின்றுவிடும். இதுவே முதல் படி. முன்னோர் சொன்ன அன்னமய கோஷம் இது என்று சொல்லலாம். 2. மன அறிவு. உடல் தேவைகள் நிறைவு பெற்றுவிட்டன என்ற பிறகு அவற்றுக்கப்பால் மனதின் தேவை என ஒன்று வரும். இயற்கை அழகுகளை ரசித்தல், அவற்றை போல் போலி செய்தல் என்ற அளவில் சிலருக்கு அறிவு விரிந்து நிற்கும். இதுவே 2ஆம் பிரிவு. இதனை முன்னோர் சொன்ன மனோமய கோஷமாக கொள்ளலாம். 3. விஞ்ஞான அறிவு. அறிவின் தரம் இன்னும் ஒருபடி உயரும்போது இயற்கை நிகழ்ச்சிகளுக்கும் இயற்கை நியதிகளுக்கும் காரணம் கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியாக அறிவு எழுந்து நிற்கும். இதுவே 3ஆம் படி. இதனை முன்னோரின் விஞ்ஞானமய கோஷம் எனலாம். 4. இறையறிவு. நியதி தவறாமல் இயக்கம் நடத்தும் அந்த இயற்கையின் தத்துவம் என்ன? கேள்விக்குறி. அதனை ஆராயும் நான் யார்? கேள்விக்குறி. எனக்கும் அதற்கும் தொடர்பு என்ன? கேள்விக்குறி. உறவு என்ன? கேள்விக்குறி என்று ஆராயும் பக்குவம் பெற்ற அறிவின் நிலையே அதன் 4ஆம் படி. இதனையே முன்னோர் சொன்ன பிராணமய கோஷத்திற்கும் அதன் முடிவான ஆனந்தமய கோஷத்திற்கும் ஒப்பிடலாம். அறிவுக்கு 4 நிலை. இயற்கை தேவை, அவை மட்டும் நிறைவு கொள்ளல் 1. 2. புலனறிவால் இயற்கை எழில் ரசித்தல். 3. பகுத்தறிவால் இயற்கை இரகசியங்கள் அறிந்து கொள்ளல், அறிவித்தல். 4. அப்பால் அத்தகைய இயற்கைக்கே மூலம் நாடி அறிவதற்கென்று அறிவு எழுந்த நிலையாம். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.